ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜாபுங்கிறத தேடுவீங்க. முக்கியமாக இந்த பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களாக இருக்கட்டும், 10th 11th 12th பாஸ் அந்த மாதிரி சொல்லி வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆள் வந்து கூப்பிடவும் செய்வாங்க, நீங்கள் தேடவும் செய்வீங்க, நீங்கள் கூப்பிட்டு பேசுவீங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நான் ஜாப் ஹை சரிங்களா, அந்த ஆப்பில் வந்து பிரிட்டானியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் அதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ப்ரொஃபைல் பார்த்தாலே போதும் அவங்களுக்கு அங்கே நோட்டிஃபிகேஷன் போகுது. அதை வச்சு அவங்க நம்பரை வச்சு அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து நடந்தது, உண்மையானது. அதனால் எல்லோரும் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, பிரிட்டானியா கம்பெனிலேருந்து ஆள் எடுக்கிறோம், பெங்களூரில் இருக்குது. இன்னமும் 2 ஊர் பேர்லாம் சொன்னாங்க. எனக்கு பெங்களூரில் இருக்கிற ஊர் வந்து கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. மடிவாலா, சில்க் போர்டு, அந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சிட்டி, மெஜஸ்டிக் சிட்டி, ஜாலாலா, கிராஸ் கட்ரி ஸ்ட்ரீட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு ஊர் இருக்குது. என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி, ஜாப் இருக்கிற மாதிரியே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீ, 3 வேளை சாப்பாடு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு என்ன நடக்குதுன்னா, கரெக்டாக வந்து நம்ம வந்து கிளம்பிடுறோம். இப்போ வந்து வேலை இருக்கிற மாதிரியே நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட் அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க, வேலை ரெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போவோம். அப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா துணிமணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு. நானும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை நைட் கிளம்புறேன். திங்கக்கிழமை காலையில் ஒரு 5:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டேன். 5:30க்கு ரீச் ஆனால் அவங்க மெஜஸ்டிக் சிட்டின்ட்டு ஒரு சிட்டி வர சொல்கிறாங்க. சில்க் போர்ட்லேருந்து மெஜஸ்டிக் சிட்டி போனேன். மெஜஸ்டிக் சிட்டிலேருந்து ஜாலாலா பஸ் கிராஸ் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஊர், அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோலாம் மேம்னே சொல்லக்கூடாது, அவள் இந்த வேலை பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் வேறு பண்ணி பொழைக்கலாம். ஸோ என்னாச்சுன்னா, இந்த மாதிரி தான் கைஸ், ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன், அவங்க வந்து ஒன்று இறக்கி விட்ருவாங்க. அப்போ வந்து ஆட்டோக்காரன்ட்ட ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லி அந்த இடத்துக்கு வந்து விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயாச்சுன்னா ஃபஸ்ட்டு மாடியில் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. உள்ளே வந்து ஒரு அமைதியாக வந்து ஒரு சூழ்நிலை, நிறையா பசங்க வந்திருக்காங்க. அவங்கள தனித்தனி ரூம், உள்ளே ஒரு 3 கேபின் இருக்குது ஆஃபீஸ் மாதிரி. அப்போ அந்த 3 கேபினில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தனித்தனியாக உட்கார வச்சுருக்காங்க. நான் போகும்போது மதுரையிலேருந்து ஒரு 2 பசங்க, திருச்சியிலேருந்து 4-5 பசங்க, கோயம்புத்தூரில் இருந்துமே நிறையா பசங்க வந்திருந்தாங்க. அப்போ அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்த பசங்க கேட்டிருந்தேன் என்கிட்ட, நான் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டான். நான் கோயம்புத்தூர்னு சொன்னேன். நானும் கோயம்புத்தூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீஸ் பே பண்ணிட்டான். 3500 வந்து கட்ட சொல்லியிருந்துருக்குறாங்க. யூனிஃபார்மு, ஷூவு, ஐடி கார்டெலாம் தருவோன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கட்டிட்டாங்க, நானும் வந்து கட்டிட்டேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹெச்ஆர் நம்பர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி போங்கன்னு சொல்லி அந்த அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களே ஒரு ஆட்டோ புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆட்டோ புக் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஆட்டோக்கு நம்ம தான் ஃபீஸ் பே பண்ணணும். 100 சம்திங் வந்தது. மெயின் சிட்டிக்கு வந்து மெயின்லேருந்து மெஜஸ்டிக் சிட்டி வந்து மெஜஸ்டிக் சிட்டிலேருந்து எலக்ட்ரானிக் சிட்டி போகணும். எலக்ட்ரானிக் சிட்டி போனோன்னே எனக்கு செம்ம பசி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு காலையிலேயும் ஒரு 2 இட்லி தான் சாப்பிட்டு போயிருந்தேன், தோசை சாப்பிட்ருந்தேன். மதியம் போய் பக்கத்தில் ஒரு மீல்ஸ் கடையில் சாம்பார் மீல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு என்னாச்சுன்னா ஹெச்ஆர் பார்க்குறக்கு போகிறேன். ஹெச்ஆர் வந்து இந்த இடத்துக்கு போய் ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா, ஹெச்ஆர்கிட்ட போய் ஃபோன் பண்ணால் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு லொக்கேஷன் லிங்க் அனுப்பிச்சார். லொக்கேஷன் லிங்க்குள்ளே போய் பார்த்தா ஒரு சந்து பந்துக்குள்ளெல்லாம் ஒரு 2 கட்டுக்குள்ளே போகுது. உள்ளே போனேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸு, நிறைய பேர் அங்கேயும் இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் வந்து அவங்க ஆள் எடுக்கிறாங்க. லேபிள் பேக் பண்ணுறது, 45 days வந்து ட்ரைனிங் ஆமாம். இன்னொன்று என்னென்னா, அந்த 45 days ட்ரைனிங் பீரியடில் என்ன வேலை சொன்னாலும் செய்யணுமாம்மா. அப்புறம் வந்துட்டு சாப்பாடு அக்காமடேஷன்லாம் இல்லையாம்மா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அது வந்து பொய்யான ஒரு வேலை, ஒரு பிராண்டான கம்பெனி பேரை யூஸ் பண்ணி கடைசியில் அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கும் 10க்கும் 5க்கும் வேலை வாங்குறாங்க. சம்பளமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா கொடுக்கவும் மாட்டாங்க, ஏமாற்றிடுவாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சுதாரிச்சுட்டு
நைட்டே வந்து பஸ் புக் பண்ணி காலையில் மண்டே காலையில் எல்லாமே ஒரே நாளில் நடந்தது. மண்டே காலையில் நான் வந்துட்டேன் கோயம்புத்தூர் வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிட்டோம், இனி நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது. அப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து அங்கே எப்படி ஸ்கேமு ஃபேக் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் அமுச்சு விட்ருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். லைக்கோ சப்ஸ்கிரைபோ ஒன்றும் எனக்கு தேவையில்லை. வீடியோ வந்து எல்லாருக்குமே அமுச்சு விடுங்க. இதை வச்சு நான் வியூஸ் வாங்குறேன்னு சில பேர் பேசுவீங்க. இது நான் நல்லது தான் சொல்கிறேன். நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்து திருந்தணும். அதனால் அவங்க எப்போவுமே ஸ்கேம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவளுக்கு ஃபோன் பண்ணால் அவள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஃபோனை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேமில் வந்து சிக்கிடாதீங்க கைஸ். வேலை தேடுங்க. வேலை வந்து மெதுவாக கிடச்சாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்துக்கலாம் சரிங்களா. வேலை நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம போய் கேட்டு அது கரெக்டாக 100% உண்மையான கம்பெனியான ப்ரொஃபைலா அப்படின்னு பார்த்துட்டு போங்க. பெங்களூரில் மேக்ஸிமம் நிறைய ஸ்கேம் நடக்குது. எல்லா இடத்துலையும் தான் நடக்குது ஸ்கேம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் சரிங்களா. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.